சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? நின்று கதை பேசிட்டே இருக்கல. வாங்க வாங்க, நேரம் ஆயிட்டு. 3 மணிக்கு வண்டி வந்துடும். வெண்டைக்காய், முத்தினக்காய், இளங்காய் பிரிச்சு மூட போறதுக்குன்னு வண்டிக்காரன் வந்துடும். வந்தா கத்திட்டு கிடப்பா. வயகாரன் அதுக்கு மேல கத்துவான். வாங்க வாங்க, போய் வேலையை பார்ப்போம். இவ்வளவு நேரம் வெயில கிடந்து பறிச்சுட்டு இப்ப இணலுக்கு வந்தது. வெயிலுக்கு போக மனசே இல்ல. சோறு வர சாப்பிட்டாச்சா? இணல நல்லா குளிர்ந்தால இருக்கு. அப்படியே உறக்கத்துக்கு கண்ணெல்லாம் கெட்டுது. நல்லா உறக்க வரும் போல படுத்தா. ஒரு குத்து சோறு போல திங்கணும். ஒரு வாரி சத்தி ஒன்னா போட்டு அமுக்குனா தொண்டைக்கு வரைக்கும் தின்னு வச்சிருந்து அப்படிதான் உறக்கத்துக்கு கிறக்கும். என்ன செய்ய? கொஞ்சமா திங்கணும். இப்ப மூடையவன் தலையில தூக்கிட்டு செமக்கோட்டை தூக்கமெல்லாம் கலந்துட்டு எல்லாம் ஆளும் மெலிஞ்சிருவேன். ஏன் மாடத்தி பாட்டி காய் பறிக்க ஆள் இல்ல? இன்னைக்கு ஒரு நாள் காய் பறிக்க வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் வெயில போட்டு சாவடிச்சுட்டா. காய் பறிங்கன்னு அது கையெல்லாம் வலிக்கி ரத்தமா வந்துட்டு ஒரு மாதிரி முள்ளு மாதிரி இருக்கு. குத்தி குத்தி ரத்தமா வந்துட்டு இப்ப இவன் நேரம் காய் பறக்கணுங்க. இன்னும் காய் பறிக்க மூட சமைக்கணுங்க. இது தெரிஞ்சு நான் இன்னைக்கு காய் பறிக்கே வந்திருக்க மாட்டேன். என்ன பட்டி அந்த பாடு படுத்தது வந்து சுப்பமா மாமி வேற சொல்லுது மூட சமைக்கணும்னு வரது. எனக்கெல்லாம் மூட சமைக்கே தெரியாது. நானும் மூட சமைக்க வர மாட்டேன். யாரும் கூடாதீங்க. தின்ன சோறு தொண்டைக்குள்ளி வரைக்கும் நேரம் மூச்சுடாம பேசுதியா? வா வா, குனிஞ்சு நிமிந்து காய பறக்கணும் சரியாயிருவா. அது வயகார மூடைய சமைப்பா. நம்ம மூட போட்டு வச்சா போதும். வாங்க வாங்க, நேரம் ஆகுது. அப்பா நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நமக்கு வேற மூட தூக்கி பழக்கலையே. தலை வேற அங்கிடி இங்கிடின்னு ஆடுமே கொட்டி பச்சுன்னா நீங்க எல்லாரும் சண்டைக்கு ஒரு வேலை என்ன செய்யன்னு நினைச்சிட்டே அந்த நல்ல வேலை வயகாரன மூட சம்பளம் நம்ம மல்லி மட்டும் வச்சா போதுமா? எல்லாத்துக்கும் வேலை செய்யணும். மேல் வேலைக்குதான் செய்யுது. ஏன் இணல்ல வச்சு சம்பளம் தருவான்? அவன் இவ்வளவு காடு வயல்ல வெண்டைக்கப்பட்டிருக்கான பறிச்சு மூடையாக்கி சந்தையில வித்தாதாலும் அவனுக்கு பணம் கிடைக்கும், நம்மளுக்கு சம்பளம் தருவான். அதை நினைக்க மாட்டாள்வா. ஏன் இவ்வளவு வேலை செய்யணும், ஏன் இவ்வளவு வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாள் மாதிரி. ஏன் அவனுக்கு சம்பளம் தருவான் வீட்டுல வச்சு? இந்த பொம்பளைய 4 பேர் சேர்ந்தாலும் இப்படிதான் கூடி கூடி பழம் கூட்டிட்டு இருப்பா. வேலை ஒண்ணு ஓடாது. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? வாங்க போய் காய பறக்கி மூட போடுவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. யாருக்காரு காது கேட்க இல்ல நின்று பேசிட்டு மூட ஏறு போடுவா. நேரம் தான் போவோம். வயகாரம் வந்து சண்டைக்கு வரும். 3 மணி ஆயிரும். அப்புறம் அவன் சண்டை போட்டான் சண்டை தான் போடுவான். வாங்கட்டியே போவோம். நேரம் வருதா போதா? அப்பா எவ்வளவு வேலைப்பாடு. வெண்டைக்கார முத்துனது இலசும் தனித்தனியா பிரிச்சு மூடையாக்குறதுக்கு முன்ன ஒரு வழி ஆயிட்டோம். நல்ல வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஏன் மாடத்தேக்கா வீட்டுக்கு போமா? நம்ம நேரம் ஆயிட்டுல. ஏன் மாடத்தியாக்கா 5 மூடை காய் போட்டாச்சு, மூடப்பட்டாச்சு. மீதி 2 மூடைக்கு முத்தல காய கிடக்கு. அந்த முத்தல என்ன செய்வா? அந்த காய விவசாயம் பண்ண பாவம் என்ன செய்வா? அந்த காய அந்த முத்தல் காய மாட்டுக்கு தான் போடுவான். மாடு திங்கலாம் ஏற்கனவே அள்ளி கொண்டு போடுவான். இப்ப இந்த 5 மூடை காய் நல்ல விலைக்கு போச்சுன்னா அவன் தப்பிச்சான். 1 கிலோ 2 ரூபா 3 ரூபாய் போச்சுன்னா அவன் என்ன செய்வான்? அவன் கை காசு படம் சம்பளத்துக்கு கூப்பிட்டாலும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. வண்டி வரைக்கும் கை காசு படம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. விவசாய நிலைமை அப்படி இருக்கு. விவசாயம் பண்ணதுக்கு எல்லாரும் பயப்படுதான். ஆமா, விவசாயம் பண்ற காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு வேலை போவதா போதேன்னு விவசாயம் தான் கவலைப்பட்டு இருக்கணும். மக்கள் எங்க கவலைப்படாங்க? மக்கள் குறைஞ்ச விலையில கிடைச்சா இன்னும் கொஞ்சம் கூட ரேட்டுக்குலாம் வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்க. அது விவசாயம் பண்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றான். இப்படி குறைஞ்ச விலையில வாங்குறான். அவன் எவ்வளவு சங்கடப்பட்டு விளைய வச்சிருப்பான், மருந்து அடிச்சிருப்பான், என்ன கஷ்டப்பட்டு செடியெல்லாம் வளர்த்திருப்பான். அதை யாரும் யோசிக்க? தங்கம் வெள்ளி விலை குறைஞ்சிச்சுன்னா சந்தோஷப்பட்டு வாங்குறாங்க. விலை குடிச்சுன்னா விலை கூட்டிட்டேன்னு கவலைப்படுறாங்க. இந்த காய்கறிக்கு ஒரு விலையை யாரு வைக்க, யாரு கூடுது குறையுதுன்னு யாரும் கவலைப்படுறாங்க. மக்கள் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு விடிவு காலம் வராமையே போகுது. தங்க வெள்ளியை தேடுற மாதிரி விவசாய பொருளை எல்லாரும் ஒரு நாள் தேடுவாங்க. அப்பதான் விவசாயிக்கு விடிவு காலம் வரும். விவசாயம் பார்த்தா எவன் பொண்ணு கொடுக்கான்? பொண்ணுல ஒருத்தர் கட்டுப்பட மாட்டா. விவசாயம் பண்ண மாப்பிள்ளை நான் கட்டுப்பட மாட்டேன். வெயில போய் எவன் விவசாயம் பண்ணுவான்? எனக்கு விவசாயம் பண்ண மாப்பிள்ளை வேண்டாம். எனக்கு கவர்மெண்ட் உத்தியமாக நான் கம்பெனியில வேலை பார்க்கணும் அப்படிங்க. என்ன செய்ய மாதிரி விவசாயம் யாருதான் கட்டுப்பட? விவசாயம் எப்படி விவசாயம் பண்ணுவான்? சரி மூடதான் எல்லாம் போட்டாச்சுல. நேராவது வீட்டுக்கு போவோம். என் பிள்ளைகள் வேற எங்க விளையாண்டுட்டு கிடக்க தெரியல. என் பிள்ளைகள்ட்ட இந்த வாரன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆயிட்டு. பிள்ளைகள் வேற தேடும் அம்மா அம்மான்னு. வாங்க வீட்டுக்கு போவோம். சரி அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாளை மாத்திரம் வேலை எடுத்து கூப்பிட்டா வருவேல இல்ல வரமாட்டாங்க. வெயில் அடிக்க வீட்டுல இருந்துருவேல. எப்ப அந்த வெண்டைக்காய் பறிக்க மட்டும் என்ன கூப்பிடாத. மித்த வேலை எந்த வேலைன்னு சொல்லி நான் வரேன். வெண்டைக்காய் பறிச்சு கையெல்லாம் புண்ணா போச்சு. வீட்டுல போய் எப்படிதான் கஞ்சி கறி காக்கி எப்படிதான் சோறு அள்ளி திங்கியே தெரியல. ஒன்னே மாதிரி காய் பறிக்க ஒரு 4 ஆள் சொன்னா என்ன கூப்பிடாத. கையெல்லாம் புண்ணாயிட்டு நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னா அப்புறம் விவசாய தலையில துண்டுபட்டு தான் போவான். எப்படி ஒரு ஆள் எப்படி அவ்வளவு காய்கறி பறிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புவான்? நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் வேலைக்கு போனேன்னு சொல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னா வேற எப்படிதான் மித்தால வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட. சரி இங்க இருந்து பேசிட்டு என்ன ஆகுது? நேரம் வரதா போது. எல்லாரும் அவரை வீட்டுக்கு போங்க. அப்புறம் புருஷமா சண்டைக்கிறோம். எவ்வளவு நேரம் காய் பறிச்சு கொஞ்சம் சம்பந்தம் இருந்திருக்காரு அப்படின்னு சண்டைக்கிறோம். போய் கஞ்சி கறியை காய்ங்க போங்க போங்க. ஏன் மாடத்தி ஏன் சுப்பமா 2 பேரும் வெண்டைக்காய் பறிக்க போனேல? நீங்களே வீட்டுக்கு இவ்வளவு காய் அள்ளிட்டு வந்திருக்கீல? வயகாரனுக்கு எனக்கு மூடை காய் வந்திருக்கோம். வயகாரன் நல்ல இவ்வளவு காய் தருவான். இவ்வளவு காய் அள்ள விடுவானா? அது பாதி முத்தல் பாதி இளங்காய். முத்தல் காயை வந்து வத்தலுக்கு பண்ணலாமேன்னு அள்ளிட்டு வந்திருக்கேன். கஞ்சி குடிக்க நல்லா வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அள்ளிட்டு வந்திருக்காங்க. மாட்டு வேலை அள்ளி போடுறப்ப அதான் வீட்டு கொஞ்சம் அள்ளிட்டு வந்திருக்கான். விவசாயம் பண்றது அங்க மார்க்கெட்ல விலை போதே இல்லையே. வேலைக்கு போனாலும் கூட கூட அள்ளிட்டு வரையில. வீட்டுக்கு காய்கறி ஆச்சு, ஆடு மாட்டுக்கு இறையாம ஆச்சுட்டு நீங்க நல்லா பொழைச்சு விடையில. விவசாயம் தலையில துண்டு போட்டு போவோம் அவங்கள வேலைக்கு கூப்பிட்டா. நாங்க அந்த ஒத்த கூட காயில அள்ளிட்டு வந்தாலே விவசாய தலையில துண்டு பட்டு பாப்போம். ஒரு 10 காய் இருக்கும் அந்த கூடையில அவ்வளவுதான் இருக்கும். ஏக்கர் கணக்குல பட்டுருக்கா. அந்த ஒரு 10 காய் அள்ளிட்டு வந்தா தலையில துண்டு பட்டு பாப்போம். உனக்கு வேற வேலை இல்ல. உனக்கு நேரம் மம்மிட்டு வேலைக்கு போன அலையில பிடிச்சி நீ கதை வந்துட்டு இருக்க. நான் போறேன் வீட்டுக்கு. ஏன் சுப்பமா நீ எங்க போன? காய் பறிக்க போன? வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கான ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன. அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன புருஷன் அவன் என்ன சொல்லுது? அதனால வேலைக்கு போயிட வேண்டியதான். நான் ஊருக்குள்ள தட்டுறது முன்னாடி மருமட்டுக்கு கேட்க மரும இங்க வரலையே மாமி அப்படின்னு சொல்லிட்டு மருமட்டை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. உன் மோண்ட திருப்பி உன் மோண்ட கேட்க ஆத்தா ஏண்ட ஒரு வார்த்தை சொல்லுது அப்படிங்க. நான் சண்டை கிட்ட ஒண்ணும் பண்ணலையே. ஆளை காணுமே எங்க போயிட்டா அப்படின்னு ஊருக்குள்ள அரிச்சுக்கிட்டே அலையினோன்னு. நீயா தேடுவ? யார் தேடுவ எனக்கு தெரியாத. எப்ப இவ்வளவு எங்கே போய் தொலைஞ்சால சனியா இருந்து கூட வந்து சண்டை பட்டுட்டே இருக்க. எங்கே போய் தொலைஞ்சிட்டா? நம்ம இனிமே நிம்மதியா இருக்கலாம். அதான் மரும சாத்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே போனா திரும்ப வந்துட்டாலே என்ன செய்ய அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பேன்னு கேட்க எங்க பண்ண நீயே தேட முஞ்ச பார்த்தா தெரியாது யார் தேடுவா யார் தேட முடியாது. பொண்ணை பத்தி தெரிஞ்சு நான் தேடின பேரு என்ன பிஞ்சு செருப்பால அடிக்கணும். சரி பொண்டாட்டியாச்சு தேடாம இருக்கும்ல, மனசு கேட்க மாட்டேங்க எங்க போயிட்டான்னு தேடுனா இப்படி வந்து கேட்க நீயா தேடுவாங்க. ஒரு 10 காய கொண்டு வந்துருக்கு, அதுக்கு இவ்வளவு வாய் பேசு. ஒரு நாள் வேலைக்கு கொண்டு இன்னைக்கு வச்சுக்கோமா வேலைக்கு போயிட்டு மழை அதான் கீழே இருந்து மேல மேல போய் போகுது. ஏன் கிழமை வாயை முடிட்டு நானே வேலைக்கு செஞ்சுட்டு அந்த கடுப்புல இருக்கேன். என்ன வெயில் ஏகப்பட்ட வெயில் தெரியாமல நீ வேலைக்கு போயிட்ட. வேலைக்கு போனப்பதான் தெரியுது ஏகப்பட்ட வெயில். அங்க போய் மாட்டின பேர் என்ன செய்ய, உழவுல மாட்டின பேர் யாரு விடுவா, வேலை செஞ்சாதான் விடுவா. நானே வேலைக்கு போன கடுப்புல இருக்கேன். சும்மா அதை எதுன்னு பேசி உயிரை வாங்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வா, எங்க வந்து இருந்துட்டு வம்பாதிட்டு இருக்கேன். வீட்டுக்கு உனக்கு இருக்கு ஏடி சும்மா வெண்டைக்காய் நல்ல இளா வெண்டைக்காய் தெரியுதா, நல்ல வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் வைப்பியா, நல்லா சாப்பிடலாம். இன்னைக்கு நீ என்னத்த நீ செஞ்சு தர நீ வேலைக்கு போயிட்டு வந்து மூச்சு தூக்கிட்டு இருக்கிய, என்னத்த செய்ய போற மருமோடு கொடுத்தா மருமோ நல்லா செஞ்சு தருவா, நல்லா சாப்பிடலாம். என்னால இன்னைக்கு ஒரு வேலை செய்ய முடியாது. கஞ்சி ஆக்க முடியாது, கறி ஆக்க முடியாது. வேலை செஞ்சுட்டு அந்த அலுப்பு வேலைலாம் வலிக்கு. வீட்டுக்கு போய் வெண்ணி வச்சு குளிச்சுட்டு அந்த படுக்க வேண்டியதான். மருமட்ட காயெல்லாம் கொடுத்து குழம்பு வச்சு அங்க சாப்பிட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வா. குழம்பு வைப்பிய பொரியல் வைப்பிய என்ன செய்வா மருமலை செய்ய சொல்லி செஞ்சு வாங்கிட்டு வா. சரி பொழுதாயிட்டு வா, வீட்டுக்கு போவோம். வீட்டுல வந்து வை காய நான் மருமட்ட வந்து கொடுக்கேன். யாராயிட்ட பண்ண அவ்வளவு அப்படிலாம் சொல்லுவா, குழம்பு வைக்க முடியாதும்பா, கை கால் வலிக்கும்பா, மயக்கம் வருதும்பா, வாந்தி வருதும்பா, உனக்கு மேல டிமிக்கி கொடுப்பா, என்ன செய்ய. ஏன் மருமகளே வீட்டுக்குள்ளே கதவை போட்டு தீரு. அஞ்சாறு அப்படி வெளியே காத்தார வந்து நடந்தாதான் என்ன செய்யுமோ தெரியல. உள்ளே கோழி மாதிரி அடகாத்து தீரு. ஏன் மருமகளே ஆமா இவள நாங்க எவன் தேடுதான் இங்க வந்து மருமலை கத்திட்டு என் வீட்டுக்குள்ள நான் இருக்கேன். இவளுக்கு என்னையா என்னமோ இவ வீட்டுல இருந்த மாதிரி போடுதல வீட்டுக்கு என்னமோ தலை போட்டு சமந்து வந்திருக்கா. கூட இவள என்னமோ பச்சை பச்சையா தெரியுது என்னன்னு தெரியல. இவளுக்கு வேலை செய்ய மேல வலிக்கு இதை நம்ம தலையில கட்டிட்டு பண்ணி வந்து நிக்கா போல. ஆளை பேர் ஆளை இவள ஒரு பொம்பளை அலைதால ஊர் காட்டுல சீலை விட்டுக்கிட்டு இந்த வந்துட்டேன் மாமி. என்ன மருமகளே விடியலே ஒரே உறக்கமா மூஞ்சி கிஞ்சில வீங்கி போயிருக்க, தூங்கி 5 படத்துல அங்கே எங்க நடந்தாதால கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கு. ஒரே உறக்கமா உறங்கிட்டே கிடந்தா என்னதான் ஆகும். கோபாலு தோட்டத்து போயிட்டு வந்தானே இல்ல அங்க கிணத்துலதான் நிக்கானா. எனக்கு என்ன விடியலே படுக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரே தலை சுத்து, தலையே தூக்கம் இல்ல, ஒரே வாந்தியா வருது. படுத்தான் சத்தி நல்லா இருக்கு, அதான் படுத்து கிடக்கேன். படுக்கணும் எனக்கு என்ன அவசியம், அப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் படுத்து கிடக்கேன், ஒரு வேலை செய்யாம இல்ல. அதான் நீங்க வெண்டைக்காய் பறிக்க போன மருமகள், அதான் உங்க மாமனாருக்கு அவியல் பொரியெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அந்த வெண்டைக்காய் வச்சு கொஞ்சம் வச்சு கொடு. எனக்கு இந்த காய் பறிச்சு மேல் வலிச்சுக்கிட்டு காய்ச்சல் வர போல பண்ணுது. நான் வீட்டுல போய் படுக்க போறேன். எனக்கும் சேர்த்து குழம்பு வச்சு மாமாட்ட கொடுத்து விடு. ஏன் மாமி இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் வேலைக்கு பண்ண உங்களுக்கு தலையெழுத்தாத உங்க மோண்ட சொன்னா உங்க மகன் சந்தையில வாங்கி கொண்டு போடாத. இப்படியே வேலை செஞ்சு அங்கேயுமா கஷ்டப்படுறீங்க. இந்த வீட்டுல போய் கஞ்சி வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மேல் வலிக்கீங்க. சரி நான் செஞ்சு தரேன். ஏட்டி சுப்பமா நான் சொன்ன என் மருமக நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டா. அதான் என் மருமக தங்கமான மருமக வேணுங்குது. சரி மருமகள் ரொம்ப மெச்சுமானா மருமகள் நல்ல மருமகள் தான். சின்னதா இந்த கூட இப்படி ஏட்டி சுப்பமா உனக்கு அறிவு இருக்கா? பிள்ளை வச்சு பொம்பளை போய் கணக்கு கொண்டு கொடுக்க அதை எப்படி தூக்கிட்டு போவா? நீ வீட்டுல வந்து வச்சுட்டு உனக்கு என்ன வேலை? அதான் எல்லா வேலையும் செய்தாங்க, உள்ள வந்து வச்சுட்டு போ. சரி மருமலை காய் இந்த வச்சிருக்கேன், குழம்பு வச்சு கோபால்ல கொடுத்து விடு. காயை நல்லா கழுவிட்டு அப்புறம் தொடச்சிட்டு வெட்டு. காயை வெட்டிட்டு கழுவிடாத, அப்புறம் அது குழம்பு வைக்க முடியாது. ஒரு மாதிரி கோலையா வந்துடும். ஆமா இவளுக்கே ஒரு குழம்பு ஒண்ணு ஒழுங்காக்க தெரியாது. பாதி குழம்பு வைக்க நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். மருமகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானா. அதுல என் மருமக நல்ல மணக்க குழம்பு வச்சு தருவா. சாப்பிட்டு வாய் முடிச்சு போயிரு. சரி உன் மருமக எப்படி மணக்க வைக்கணும் ராத்திரி அங்க கோபால் கொண்டு வரோம்னு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். இப்ப வாயை முடிட்டு வாங்க வீட்டுக்கு போகும். அவன் அவனுக்கு எந்திச்சு நடமாடுறதே பெரிய விஷயமா இருக்கு. தலை சுத்துது வாந்தியாரா போல பண்ணுது. நானே என்ன செய்யட்டாங்க லாந்து கிடக்கேன். சாவர காத்து அந்த கிளடி எங்கேயோ வெண்டைக்காய் வைக்க போயிட்டு வெண்டைக்காய் கொண்டு ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டு ஏன்னா பொரியல் வைக்கணும் அவியல் வைக்கணும். சாவர காத்து எல்லாம் தின்னுட்டு இன்னும் துள்ளி விட போறாவளோ. கிளவி நல்லா கட்டு விடாம கிழங்கு மாதிரி அலையுது. அவன் பிரிந்து வச்சுட்டு வச்சுருக்க வலி எடுக்கு. தீ பத்திக்காம கஞ்சி திங்கணும்னு ஆயிரா போல. புகப்படாத சாப்பிட அப்படி எவன் கொடுக்கான்.